தமிழ்நாடு முழுவதும் நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை 13,89,000 பேர் எழுதுகின்றனர். தமிழ்நாடு அரசின் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உட்பட 3,935 காலி பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் வெளியானது. 10ஆம் வகுப்பு தகுதி உள்ளவர்கள் எழுதக்கூடிய இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் கடந்த மே மாதம் 24ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. இதனையடுத்து தேர்வுக்கு விண்ணப்பித்த 13,83,000 பேருக்கு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் குரூப் 4 தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்வாணையம் மேற்கொண்டு வருகிறது. காலை 9 மணிக்குள் தேர்வு வளாகத்திற்குள் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள தேர்வாணையம் அதன் பிறகு வரும் தேர்வர்களை அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளது. நுழைவுச் சீட்டு, கருமை நிற பேனா, ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனது வீட்டில் தாம் அமரும் நாற்காலிக்கு அருகிலேயே ஒட்டு கேட்கும் கருவி ஒன்று இருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தனது வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி இருந்ததாக கூறினார். என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல என் வீட்டிலேயே என் பக்கத்தில் என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. அது யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதை எடுத்து கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா லண்டன்லேருந்து வந்துடுது. அது சாதாரண வேலை கிடையாது, அதிகமான விலை உள்ள ஒரு கருவி. கடந்த புதன்கிழமை இந்த கருவி கண்டெடுக்கப்பட்டதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். இதனிடையே வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டி வரும் 20ஆம் தேதி விழுப்புரத்தில் பாமக தலைவர் அன்புமணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் தான் பங்கேற்க மாட்டேன் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், புரசைவாக்கம், கிண்டி, போரூர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. சென்னை ஈசிஆர் மற்றும் ஓஎம்ஆர் சாலை பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, பொதட்டூர்பேட்டை, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, பள்ளிப்பட்டு ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஒலிமுகமதுபேட்டை, பெரியார் நகர், செவிலிமேடு, ஓரிக்கை உள்ளிட்ட பகுதிகளிலும், நத்தப்பேட்டை, களக்காட்டூர், வாலாஜாபாத், தாமல் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் திடீரென கனமழை பெய்தது. காந்திநகர், ராமசாமிபுரம், புடியம்பட்டி, கோவிலாங்குளம், ஆத்திப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, நாகுடி, மணமேல்குடி, கட்டுமாவடி, ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இடைவெளி விட்டு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து குளுமையை அனுபவித்து உற்சாகமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் பேருந்து நிலையம், சிம்ஸ் பூங்கா, வண்டிச்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. உதகை, கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மேகமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழை பெய்தது. ராணிப்பேட்டை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம், நெமிலி உள்ளிட்ட பல பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்ததால் அந்நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் 2வது நாளாக கருமேகங்கள் சூழ்ந்து காரைக்குடி, இலுப்பைக்குடி, அரியக்குடி, கோட்டையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது.
அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம், வாரியங்காவல், RS மாத்தூர் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரம் இடைவிடாமல் மழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் பலத்த சூறைக்காற்று வீசிய போது மரம் முறிந்து சாலையில் விழுந்தது. அப்போது அவ்வழியாக சென்ற ஆட்டோ சேதமடைந்த நிலையில் அதில் இருந்தவர்கள் லேசான காயத்துடன் மீட்கப்பட்டனர். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 17ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சுங்குவார் சத்திரம் அருகே பழைய பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியே போர்க்களமாக மாறிய காட்சிகளே இவை. காஞ்சிபுரம் மாவட்டம் மொளச்சூர் பகுதியைச் சேர்ந்த சம்சுதீன் என்ற நபர் பழைய இரும்பு பொருட்களை சேமித்து வைத்து விற்பனை செய்யும் குடோன் வைத்துள்ளார். பிளாஸ்டிக் பொருட்கள், அட்டைகள், தெர்மோகோல், இரும்பு உள்ளிட்டவை சேமித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குடோனின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகையுடன் தீ மளமளவென பரவியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தண்ணீரை பீச்சடித்து தீயை கட்டுப்படுத்தினர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. வேலூர் அருகே பாலியல் தொல்லை கொடுத்து கர்ப்பிணியை ரயிலில் இருந்து கீழே தள்ளிய விவகாரத்தில் கைதான இளைஞர் குற்றவாளி என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி திருப்பூரில் உள்ள வணிகன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் தனது சொந்த ஊருக்கு விரைவு ரயிலில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ரயிலில் இருந்த இளைஞர் ஒருவர் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு கேவைக்குப்பம் அருகே ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றார். இதில் அந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த 4 மாத கரு கலைந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஹேமராஜ் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நீதிபதி மீனா குமாரி ஹேமராஜை குற்றவாளி என தீர்ப்பளித்து தண்டனையை உறுதி செய்தனர். வரும் திங்கட்கிழமை தண்டனை விவரம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேமராஜ் செய்த குற்றத்திற்கு 2 ஆண்டுகள் வரை சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று வழக்கறிஞர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோவை சூலூர் அருகே லிப்ட் கேட்ட 15 வயது சிறுவனை சில இளைஞர்கள் பைக்கில் அழைத்துச் சென்று மது அருந்த வைத்து தாக்கி துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சொக்கம்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிக்கு வழக்கம் போல கிளம்பிய சிறுவன் வகுப்புக்கு செல்லாமல் சாமலாபுரம் செல்வதற்காக அப்படியே பைக்கில் வந்த இளைஞர்களிடம் லிப்ட் கேட்டுள்ளார். சிறுவனை பைக்கில் ஏற்றிக்கொண்ட இளைஞர்கள் வழியில் மதுபானம் வாங்கி அருகே மறைவான இடத்தில் வைத்து சிறுவனையும் கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. சிறுவன் தன்னை விட்டுவிடுமாறு நச்சரித்ததால் அந்த இளைஞர்கள் கையில் கிடைத்த பொருட்களை வைத்து தாக்கியதில் சிறுவனின் முகம் முழுவதும் காயம் ஏற்பட்டுள்ளது. வலியில் கதறிய சிறுவனை இளைஞர்கள் அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பிய நிலையில் தகவல் அறிந்த காவலர்கள் சிறுவனை மீட்டு பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். கூட்டு போய் குழந்தை குடிக்க சொல்லி குடிக்க மாட்டேன்னு சொன்ன புள்ளிய போட்டு அடிச்சு அது துன்புறுத்தி முதுகெல்லாம் நடக்கவே முடியல. அவனால மண்டையெல்லாம் ஸ்கேன் எடுத்திருக்கேன், என்ன ரிப்போர்ட்னே தெரியல. கோவை அரசு மருத்துவமனையில் சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் மகனை துன்புறுத்திய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் 18 ஊடக பங்களிப்புடன் 14ஆம் ஆண்டு ஓசூர் புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியது.
மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு 500க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணி வரை அனுமதி அளிக்கப்படும் இந்த நிகழ்வில் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை பள்ளி குழந்தைகளின் நடன கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளும், இரவு 7 மணி முதல் எழுத்தாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்களின் கருத்துரையாடல்களும் இடம்பெறுகின்றன. மாணவருடைய ஆற்றலை, அறிவாற்றலை வெளிக்கொணர வினாடி வினா போட்டி, கதை எழுதும் போட்டி, குழந்தைகள் அறிவியல் திருவிழா, ஓவிய போட்டி, செஸ் காம்படிஷன், மகளிருக்காக மகளிர் சம்மன் போன்ற பல நிகழ்வுகள் இங்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 22ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு இந்த புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது. தனது முதல் கனவு படமாக முன்பு எந்திரன் இருந்ததாகவும் தற்போது வேல்பாரி உள்ளதாக இயக்குனர் சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த வேல்பாரி நாவல் தொடர்பான நிகழ்ச்சியில் சங்கர் இதனை கூறினார். முதல்ல என்னோட கனவு படமா இருந்தது எந்திரன். இப்போ என்னுடைய கனவு படம் வேல்பாரி. எப்போ ஒரு பெரிய படத்தை எடுத்தாலும் இது சந்திரலேகா மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சந்திரலேகாவோட ஒப்பிடுற மாதிரியும் அதுக்கும் மேலேயும் ஒரு படமாக வேல்பாரி வரும் நம்புகிறேன். சரியான புத்தகத்தை கொடுத்தால் அதை படிக்க லட்சம் வாசகர்கள் உள்ளார்கள் என வேல்பாரி நிரூபித்துள்ளதாக நாவலின் ஆசிரியரும் எம்பியுமான சு வெங்கடேசன் குறிப்பிட்டார். எந்த கல்வெட்டும் பதியாமல், எந்த செப்பேடும் எழுதாமல் அறம் செய்கிற எல்லோரின் பாதமும் தன் தோளில் தூக்கி சுமந்த ஒரு கதாபாத்திரம், ஒரு வரலாற்று நாயகன் உண்டென்றால் அவன் வேல்பாரி என்ற வரலாற்று நாயகன். வேல்பாரி நாவலின் கதாபாத்திரங்களை வாசகர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயராக வைத்து வருவதாக சு வெங்கடேசன் மகிழ்ச்சி தெரிவித்தார். இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் எடுத்துள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டி புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்து வருகிறது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 387 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. ஜோ ரூட் சதமடித்து அவுட்டான நிலையில் அவரது விக்கெட்டுடன் சேர்த்து மொத்தம் 5 விக்கெட்டுகளை பும்ரா சாய்த்தார். அதன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் 13 ரன்களிலும் கருண் நாயர் 40 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். கருண் நாயர் அடித்த பந்தை கேட்ச் செய்த ஜோ ரூட் தனது 211வது கேட்சை பதிவு செய்தார். இதன் மூலம் டெஸ்டில் அதிக கேட்ச் பிடித்த ஃபீல்டர் என்ற உலக சாதனையை படைத்த ரூட் 210 கேட்சுகள் பிடித்த ராகுல் டிராவிட்டின் முந்தைய சாதனையை முறியடித்தார். கடந்த போட்டியில் பல சாதனைகள் படைத்த கேப்டன் சுப்மன் கில் இப்போட்டியில் 16 ரன்களில் வெளியேறினார். அரை சதம் அடித்த KL ராகுல் 53 ரன்களுடனும் ரிஷப் பந்த் 19 ரன்களுடனும் அவுட் ஆகாமல் களத்தில் உள்ளனர். 3 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் எடுத்துள்ள இந்திய அணி இங்கிலாந்தை விட 242 ரன்கள் பின்தங்கியுள்ளது.